என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேசுவே நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேசப் போகும் தலைவரின் பெயர் பாவலரே பெருஞ்சித்திரனார். முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழியின் உணர்வின் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், இசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இந்திய நாவலன் தேயத்து இளைமையர், இன்னரும் இளைசை நாடகம் யாத்தவர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் எண்ணினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். மான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கி வளர்ந்தது குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனமிழ் முல்லையை மருதம் நெய்தலை தீராய்ந்தனல் இல்லறம் வகுத்தவர், காண்டது பொருளையும் கடனையும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தாயில் சென்றவர். ஏன் தம்பி தெரியுமா? இவர்கள் தமிழர்கள் எண்ணினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். யார் தமிழர்கள் என்பதை வலியுரைத்த என் தமிழ் தேசிய தந்தை என் தாத்தா பாவலரே பெருஞ்சித்திரனார். 20ஆம் நூற்றாண்டின் காலத்தில் தமிழறிஞர்களுள் இவர் முதன்மையானவர். இவர் ஒரு தனித்தமிழ் அறிஞர், புலவர், இதழாளர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இவரின் இயற்பெயரோ துரைமாணிக்கம். கொய்யாக்கனி, கனிசாறு போன்ற 40 புத்தகங்களை எழுதி தமிழ் தலைநகர் இவர். கெட்டுவதில்லை பிறப்பால் கேட்டிருக்கும் அன்றுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் தோன்றுவதில்லை. எனவே தமிழின் தோழென்றால் என்றுவதில்லை, உலகில் எவரும் என்கின்ற என உணர்ச்சி மிக்க பாடவர்கள் புரட்சி புலவர் இவர். பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை, இழந்த நம் உரிமையை தடுக்கும் இளைஞரின் செவிபடாரை. தனித்தமிழ் நிலத்தில் பன்னெடுந்தமிழ் கற்பதுதானே சரி, தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய வகையை தன்னிட்டே உடனே என எரித்த கவி நெருப்பு இவர். இந்தி திணிப்புக்கு எதிராக முழக்கமிட்டவர். என் மொழி என் இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன், வேறெவரையும் புகுந்துரை சொல்ல மாட்டேன், வரும் வலியுரை துன்பங்கள் யாவையும் உருட்டென மதித்துண கொள்ள மாட்டேன், இந்த பூட்டிகையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று தன் மானத்தால் வாழ்ந்த தமிழர்கள். வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், மனிதாலும் வீழ்ந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல் நான் வீழ்வேன், தனியனாய் நின்றாலும் கொள்கை மாறேன் என்று தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் வாழ்ந்தாரே ஒருவர் பாவலரே பெருஞ்சித்திரனாரை கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடுகிறது. நான் இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். என்னை போன்ற தமிழ் மாணவர்கள் ஓமன் நாட்டில் தாய்மொழி தமிழை தேர்ந்தெடுத்து படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது வாய்ப்பல்ல, வரம். அதை முக்கிய காரணமான இந்நாட்டின் மன்னர்களுக்கு என் கொடான கொடி நன்றி வைத்திருக்கிறேன். அந்த காலத்தில் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தது போல ஓமன் நாட்டில் பல தமிழ் சங்கங்கள் மற்றும் செந்தமிழர் பாசறை மூலம் தமிழை வளர்த்து வரும் தமிழர்களுக்கு என் கொடான கொடி நன்றிகளை தெரிவிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணர்வு